Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ஒரு அரை மணி நேரத்துல நம்ம வந்து எங்க இருக்கணும் தியேட்டர்ல இருக்கணும் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா விடுதலை பார்ட் சினிமாக்கு போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு சண்டே ஆக்சுவலா சண்டேல வந்துட்டு கொஞ்சம் லெஷர் டைம் கிடைச்சிருக்கு அத வந்து ஃபேமிலியோட நாங்க ஸ்பெண்ட் பண்றோம் ஓகே ஃப்ரீயா ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம் ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குது என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு vlog-ஆ வரப்போகுது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் फ्रेंड्स எனக்கு ஒரே கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டே இருக்குது மத்தியானத்துல இருந்து எதுக்கு என்ன கன்ஃபியூஷன்ஸ் நானே Dress போட்டு வந்து சொல்றேன் फ्रेंड्स ரொம்ப டைம் ஆயிடுச்சு நமக்கு ஃபாஸ்டா கிளம்பிட்டு இருக்கோம் ஏனா ஸ்டார்டிங்ல இருந்தே விடுதலை 2 பார்க்கணும் மிஸ் பண்ணிட கூடாதுன்றதுனால ஃபாஸ்டா கிளம்பிட்டு இருக்கோம் அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து நாங்க புக் பண்ணி போவே இல்ல அது கேன்சல் பண்ணிட்டோம் வேலை இருந்தது லேட் ஆயிடுச்சு 12 o'clock ஷோ புக் பண்ணிருந்தோம் நானும் ஆனா எந்த கல்யாண வீட்டுக்காரங்களும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனா நீ மட்டும் தான் லஷரா இருக்கற இந்த இது வரைக்கும் என்ன வேலையும் முடிக்கல ஆனா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னவே நீ வேலையை முடிக்கல இன்னும் வேலையை முடிக்கணும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு கரெக்ட்டா இன்னத்துக்கு நம்ம கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் ஆமாப்பா அடுத்த மாசம் அது போயிட்டு இருக்கிறது இப்ப என்ன எனக்கு இப்ப என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி லக்ஸுரி கார் அப்படி சொல்லு சரி லக்ஸுரி கார் டாப் கார் இந்தியாலயே அதுதான் டாப் கார்னு வச்சுக்கோங்களேன் அததான் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க நானு பாப்பா பேபிமா மௌலி நாங்க 4 பேர் அதுல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது அதை புக் பண்ணி எல்லா வேலையும் பண்ணியாச்சு ஆனா இப்போ ஒரு கன்ஃபியூஷன் என்ன ஆகி போச்சு 3 பேர் தான் போது 3 பேர் தான் டிராவல் பண்ண முடியும் 3+1 டிரைவரோட சேர்த்து அப்பனா கணக்கு 3 தான் சும்மா டிரைவர் ஐயோ அந்த காரை கூட நீங்க இடிச்சிட்டு இல்ல 3+1 தான் அப்படின்ற மாதிரி குட்டையில் குழப்பிட்டாங்க ஸோ அப்போ இப்போ வந்து யாரு வந்து மேரேஜுக்கு போகும்போது நாங்கள் ரூம் ஸ்டே பண்ணியிருக்க ரூம்ல இருந்து மேரேஜுக்கு அந்த லக்ஸுரி கார்ல போகும்போது 3 பேர் தான் போகணும் அப்படின்னா யார் நானு பாப்பா மஸ்ட் நானு பேபிமா மௌலி இது 3 பேர்ல யார் போறது யார் 2 பேர் போறதுன்னு பார்த்தா பேபிமா வந்து இல்லை நீயும் மௌலியும் போய்க்கோங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்றேன் எனக்கு அது மனசே கேட்கல அந்த இதுலயே வந்து போய் பேசாம படுத்துட்டேன் நான் என்னடா அது பேபிமாவை கழட்டி விட்டு பேபிமாவை சரி ஓகே நீ நம்ம கார்ல வந்துக்கோப்பா நாங்க அதுல போலான்ட்டு போலாம் ஆனா வந்து மனசு கேட்கல எனக்கு சரி எப்படி அது பேபிமாவை கழட்டி விட்டு நம்ம அந்த கார்ல போவோம் அவ பின்னால நம்ம கார்ல வருவா நல்லா இருக்காதே அப்படின்ற தாட்லயே அப்படியே இருக்கேன் என்னதான் பண்றதுன்ட்டு இப்போ ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுத்துருக்கிறேன் கேட்பேன் நாங்க 4 பேர் எங்க ஃபேமிலி நாங்க 4 பேர் அந்த கார்ல போக முடியும் அப்படின்னாங்கன்னா பொண்ணழைப்புக்கு அந்த கார் அப்படி இல்லைன்னா எந்த கார் 4 பேர் போக முடியுமோ அந்த கார் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அந்த கார்ல போனா நல்லா இருக்கும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு அதுவே ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குது இவன் நான் சும்மா இல்லாம நான் பின்னாலதான் உட்காருவேன் சீட்டு பிடிச்சிக்கணும் உட்காந்து சீட்டு பிடிக்கிறான் மௌலி பையன் நான் சொன்னே நீ கல்யாணம் ஆகி ரிசப்ஷனுக்கு போவாங்க மாப்பிள்ளையும் பொண்ணு அக்காவும் மாமாவும் போகும்போது நீ போடான்னா அப்ப நான் பின்னால உட்கார முடியாது மாமா தான் உட்காந்துப்பாரு நான் முன்னாலலாம் உட்கார மாட்டேன் நான் பின்னால தான் உட்காருவேன்ட்டு அடம் முடிக்கிறான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் அதுவே ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குது ஏதோ ஒன்று நாளைக்குள்ள டிசைட் பண்ணி ஆகணும் நைட்டுக்குள்ள டிசைட் பண்ணி ஆகணும் அதை டிசைட் பண்ணுவோம் விடுதலை படம் பார்க்கறதா நான் அதை யோசிப்பேனான்னு எனக்கு தெரியல அதே யோசனையாவே இருந்துட்டு இருக்குது எனக்கு இதுல இன்னொரு இது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு மௌலிக்கு வந்து பின்னால உட்கார்ந்தா என்னடா பண்ணும் மசாஜ் பண்ணின்னு ஒரு மாமா பொண்ணு மாப்பிள்ள அழைப்பு பொண்ணுக்கு அக்கா கல்யாணத்துக்கு ஒரு மசாஜ் பண்ணிட்டு வருவேன் பின்னால உட்காந்துருக்கான் ஏன்னா லைஃப்ல அதுக்கப்புறம் சொந்தமா அந்த கார் வாங்குவோன்னு நினைடா அதனாலதான் அவன் இப்பவே பாத்துக்கிறான் டூர் பாத்துக்கிறான் கண்டிப்பா vlog வரும் மௌலியோட vlog வருமா இல்ல அதுல கார்ல vlog எடுப்பல்ல உன் vlog வருமா வராதா மௌலி அதுல vlog எடுப்பான் நான் மசாஜ் பண்ணுறேன் இதோ பொண்ணு இங்க உட்காந்துது அக்கா இறங்கிச்சுன்னா ஹோல் இதுல நான் படுத்து மசாஜ் பண்ணுவேன் அப்படின்னா நான் படுத்துக்கலாம் முடியாது சரி வாங்க டைம் ஆகுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகுது இப்போ நம்ம கிளம்புவோம் சினிமால மீட் பண்ணுவோம் கிளம்புங்க இடத்த காலி பண்ண என்ன சொன்ன பவகா அங்கிள் கம்மியா என்ன போட்டோ பொண்ணு ஏய்
நம்மள எடுக்கிறதுக்கு தான் நம்ம பவகாவே வராரு. காரை சுத்திங்க டயரு சிம்பிள் அந்த இதுல கை வச்சுக்கணும், சிம்பிள் கை வச்சுக்கணும். சிங்கிள் போனோட சிங்கிள் போனோட என்ன பண்ணா கை வைக்கும் உள்ள போயிடும்னா இதுக்கு நீங்க கார் பேரே சொல்லிடலாம். சிம்பிள்ல கை வச்சா சிம்பிள் உள்ள போயிடுமா? அப்ப தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் கமெண்ட்ல அடிச்சிருவாங்க. இருந்தாலும் நமக்காக தான்டா, நம்ம 3 பேர்த்துக்காக தான்டா பவகாவே வராரு. உள்ள ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெறும் கிளாஸ் தண்ணி ஊத்தி குடிப்பேன். பண்ண என்ன தெரியுமா, என்ன காட்டுங்க, இவ்வளவு ஆசைப்படுறான் பையன். அங்க போய் பார்த்துட்டு ஃப்ரிட்ஜா இல்லப்பா அதெல்லாம் ஒர்க் பண்றது இல்ல. சரி நான் மசாஜ் மட்டும் மசாஜ் எல்லாம் உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுமா. அதான் மௌலி பக்கத்துல கண்ணீர் விடுவான். அறிவு இருக்கா உங்களுக்கு? அவரு டாப் இந்தியா டாப் காரு, லக்ஸுரி காரு, அதுல வந்து இது ஒர்க் ஆகாது அது ஒர்க் ஆகாதுன்னு எவனா சொல்லுவாங்க. போட மாட்டேன் ரூல்ஸ் போடுவாங்களே, இதெல்லாம் போட மாட்டோம்ப்பா, இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கணும்பாங்களே. எப்படி அப்படி வேணா சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல உனக்கு எல்லாம் கண்டிப்பா பொண்ணு பையன் இதுக்கு போயிருந்தோம்ல, எங்கயோ போகும்போது அந்த டெம்போ டிராவலர் புக் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு, ஏசிக்குலாம் எக்ஸ்ட்ரா மணின்னு சொன்னாரு. டெம்போ டிராவலருக்குலாம் ஏசினா நான் ஏசி, அதே மாதிரி மசாஜருக்கு எக்ஸ்ட்ரா மணி, ஃப்ரிட்ஜுக்கு எக்ஸ்ட்ரா மணின்னு சொல்ல போறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்ல சொன்னார்ல, நான் போட்டோ ஷூட் எடுக்க போகும்போது ஏன் ஏசி போடுங்கன்னதுக்கு நீங்க நான் ஏசி தான் புக் பண்ணிருக்கீங்கன்னாங்க. நீ ஏசி புக் பண்ணாதான் ஏசி போடுவான், நான் ஏசி புக் பண்ணா அவன் எப்படி ஏசி போடுவான்? அது வேறு இது வேறு. வாங்க இதுலயே தெரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்சணங்கள்லாம் அதுல ஏற போதுங்களாமா. நீதான் பண்ணுவாங்க போற, நாங்க கரெக்டா தான் பேசுறோம். நான் வந்து என் பொண்ணு போய் அப்படி ஒரு கார்ல என் பொண்ணு வந்து இறங்கணும் அப்படின்றதுதான் என் தாட்டே தவிர்த்து மசாஜ் பண்ணிட்டு வரணும்ன்றதுலாம் என் தாட்டு கிடையாது. அப்படி எல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த ஆப்ஷன் எனக்கு வேணாம். என் பொண்ணு அந்த சிம்பிள் கிட்ட நின்று மாப்பிள்ளையும் பொண்ணும் போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். என் பொண்ணு இறங்கும் போது அந்த காரோட சேர்த்த மாதிரி என் பொண்ணு எடுக்கிறியோ இல்லையோ காரை முதல்ல ஃபர்ஸ்ட் எடு, அதுக்கப்புறமா வெளில இறங்கி வைக்கும் போது என் பொண்ணு கால் தெரியணும், இப்படி வெளில வர கை தெரியணும், உடம்பு தெரியணும், அப்புறம் தலை தெரியணும். அது டோர்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா திறக்கணும். சரி வாங்க வாங்க, டைம் ஆகுது, முதல்ல கதவை சாத்து. இந்த டோருக்காக நான் காரை புக் பண்றேன். சம்பந்தமே இல்லாத மூவி சூப்பரா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரே வெட்டு வெட்டா வெட்டுறாங்க அப்படின்றாங்க. ஆனா வேற லெவல்ல இருக்குது படம். அப்படியே ஸ்டோரியோட அப்படியே விடுதலை நல்லா இருக்குது. விடுதலை பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பாருங்க மறக்காம. பார்ட் 2 அப்பதான் ரொம்ப சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் என்ன ஜென்மோன்னு எதுல சேர்த்துக்கிறதுனே எனக்கு தெரியல. மௌலிய விளையாடி இந்த படம் பாக்குறத விட்டு இப்பதான் எடுத்தாங்க. நான் கூட சரி முதல்ல இருந்தே பாத்துட்டு இருக்கிறேன். நாங்க ஒண்ணு சூப்பர் ஸ்டோரியோட போகுது அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா போயிட்டு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா நம்ம என்ன படம் பார்த்தோம்? லாஸ்டா என்ன படம் ஞாபகமே இல்ல. அப்ப பாத்துக்கோங்க, படமே பாக்கல. புஷ்பா கரெக்ட். புஷ்பா தான் லாஸ்டா பார்த்தது. அதுக்கப்புறம் நம்ம இப்ப இந்த படம் தான் வந்து கடைசியா இந்த படம் அப்படி கிடையாது. நடுவுல நிறைய படம் வந்திருந்தது. பட் நம்ம ஐயோ ரிலீஸ் ஆகுதா இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு போனப்ப போடுவோம்ல, அதுதானே ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மற்றதெல்லாம் சரி ஓகே எதாவது முடியல ஒரு மாதிரி இது சரி நல்லா இருக்குதுன்னு 4 பேர் சொல்றாங்க அப்படின்னு நம்ம போவோம். பட் இதெல்லாம் வந்து ஈகராடா எப்படா வெயிட் பண்ணோம்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த படங்கள். அதனால இதை போய் பார்த்தோம். சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஒரு சிலருக்கு வந்து ஓவரா வெட்டு குத்துன்னு இருக்கிறதுனால ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் நிறைய பார்ட் 2 பார்த்துருக்கேன். அதுல இது பெஸ்ட் பார்ட் 2. பார்ட் 1 நம்ம முந்தா நேற்று நான் பார்ட் 1 பார்த்துட்டு இன்னைக்கு போயிட்டு வந்தேன்னா, ஸோ அதனால பார்ட் 1ஓட ஸ்டோரி ஃபுல்லா நம்மளுக்கு ஞாபகம் இருந்தது. ஸோ அதனால அதோட கண்டினியூஷனாவே வந்த மாதிரி இருந்தது. நான் நினைச்சு கூட பார்க்கல அவ்வளோ பர்ஃபெக்டா வரும் அப்படின்ட்டு. எந்த இடத்துலயும் லேக் ஆகாம சூப்பரா போச்சு.
மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, படம் வேற லெவல்ல இருந்தது, எக்ஸலண்டா இருந்தது. நீங்களும் குடும்பத்தோட போய் பாருங்க, குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம் தான் இது, செமையா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.